தலைப்பு செய்திகள். வரிசைகளை தவிர்க்கவே QR நடைமுறை. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. சவால்களை எதிர்கொள்ள அரசிடம் திட்டங்கள் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி கடும் விமர்சனம். இலங்கையின் மனிதாபிமான உதவிக்கு ஈரான் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிப்பு. ஈரான் இஸ்ரேல் போர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய விவாதம். விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மைரூர் நித்திக்குமார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் அவசர எரிபொருள் தேவை ஏற்பட்டால் அதனை பெற்றுக்கொள்வது குறித்து இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவை மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறைமைக்கு அமைவாக எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னர் QR குறியீட்டை பெற்ற அதே வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பழைய QR குறியீடு இருப்பின் அதையே பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிதாக QR குறியீட்டை பெற வேண்டியவர்கள் இணையதளத்தின் மூலம் அதனை பதிவிறக்கம் செய்யலாம். வாகன உரிமையாளர்கள் மாற்றம், தொலைபேசி இலக்க மாற்றம் அல்லது புதிய பதிவுகளுக்காக அந்த இணையதளத்தில் உள்ள வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதி இன்னும் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினத்திலிருந்து QR குறியீடு இன்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ள பணிப்பாளர் இது குறித்து மேலும் குறிப்பிடுகையில், கடந்த சில நாட்களாக பலரும் எரிபொருளை சேமித்து வைப்பதையும் ஊடக சந்திப்புகள் மூலம் எரிபொருள் வரிசைகளை உருவாக்குவதையும் அவதானித்தோம். இதனால் ஒரு அபாயகரமான நிலை ஏற்படலாம் என்பதால் தான் QR முறையை மீண்டும் கொண்டு வந்தோம். மற்றபடி எரிபொருளுக்கு பிரச்சனை இல்லை. எவரும் வரிசையில் நிற்காமல் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார். முன்னர் QR குறியீட்டை பெற்ற மற்றும் தற்போதும் அதே வாகனம் மற்றும் அதே தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தும் நபர்கள் எவ்வித சிக்கலுமின்றி புதிய QR குறியீட்டை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வாகனங்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்கள் மாறியுள்ளவர்கள் மற்றும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றை மிக விரைவாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் அத்தியாவசிய சேவைகள், விவசாய நடவடிக்கைகளுக்காக எரிபொருள் விநியோகம் உள்ளிட்ட விசேட பிரச்சினைகள் தொடர்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நேற்றைய தினத்திற்குள்ளேயே அவற்றுக்கான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசிடம் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தூரநோக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது, அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டிற்கும் மேலாகிவிட்டது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களின் பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்திற்குள் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று இவர்கள் கூறினார்கள். ஆனால் நடைமுறையில் அவ்வாறான முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படுவதாக தெரியவில்லை. தற்போதைய சூழலில் அரசுக்கு ஒரு தெளிவான தூரநோக்கு பார்வை இருக்கின்றதா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாடு ஏதேனும் சவால்களை எதிர்கொள்ளும் தருணங்களில் அதனை முன்கூட்டியே கையாள்வதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம். நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான எதிர்கால திட்டங்களை எதிர்க்கட்சி தலைவரின் தலைமையில் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆராயும் நோக்கில் ஈரானிய வெளிவிகார அமைச்சர் சயீத் அப்பாஸ் அராக்ஷி இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜித்த ஹேராத்துடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடினார். இந்த உரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நகர்வுகளை தொடர்ந்து பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதற்றமான நிலைமைகள் குறித்து ஈரானிய அமைச்சர் விஜித்த ஹேராத்திற்கு விளக்கம் அளித்தார்.
குறிப்பாக கடந்த 4ஆம் திகதி இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய போர்க்கப்பலான டெனாவின் மாலுமிகளுக்கு உதவுவதில் இலங்கை அரசு மேற்கொண்ட மனிதாபிமான முயற்சிகளுக்கு ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் சடலங்களை மீட்க இலங்கை வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் அச்சடலங்களை அவர்களின் தாய் நாட்டிற்கு கௌரவத்துடன் கொண்டு செல்ல உதவியமைக்காக அவர் இலங்கைக்கு நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்தும் இரு அமைச்சர்களும் இதன்போது விரிவாக விவாதித்தனர் என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதம் எழுந்துள்ளன. நெதன்யாகு கொல்லப்பட்டதாக வதந்திகள் பரவிய நிலையில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது போன்ற ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீடியோ AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என்று சமூக வலைதளவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வீடியோவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நெதன்யாகு கைகளை காண்பித்து பேசும்போது அவரது கையில் 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல்கள் இருப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. பொதுவாக AI மூலம் உருவாக்கப்படும் மனித உருவங்களில் இத்தகைய தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்படுவது வழக்கம். வீடியோவில் அவரது முகபாவனைகள் மற்றும் உடல் அசைவுகள் இயற்கையாக இல்லை என்றும் அது டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்றும் பலர் தெரிவிக்கின்றனர். முன்னதாக ஈரானின் செய்தி நிறுவனங்கள் நெதன்யாகுவின் அலுவலகத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது பலத்த காயமடைந்திருக்கலாம் என்று செய்திகளை வெளியிட்டன. கடந்த சில நாட்களாக நெதன்யாகு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்காதது மற்றும் புதிய வீடியோக்கள் எதுவும் வெளியாகாதது இந்த வதந்திகளுக்கு வலு சேர்த்துள்ளது. இஸ்ரேலுக்கு வருகை தந்த அமெரிக்க பிரதிநிதிகளுடன் நெதன்யாகு நடத்த வேண்டிய சந்திப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டதுடன் அவர் இறந்துவிட்டார் என்ற சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கூறும்போது பிரதமர் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் போலியானவை, அவர் நலமாக இருக்கின்றார் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் புரட்சிகர காவல்படை கூறும்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு குற்றவாளி, குழந்தைகளை கொன்ற கொலையாளியான அவர் இன்னும் உயிருடன் இருந்தால் அவரை கொல்லும் பணி தொடரும் என்று தெரிவித்தது. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள தொழிற்சாலை மீது நடந்த தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். வெப்பமூட்டும் மற்றும் குளிரூட்டும் உபகரணங்களை தயாரிக்கும் அந்த தொழிற்சாலை ஊழியர்களுடன் இயங்கிக் கொண்டிருந்த போது தொழிற்சாலை மீது ஏவுகணைகள் பாய்ந்துள்ளன. ஈரானின் பாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இதில் 15 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இஸ்பஹான் தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் மிக முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையான கார்க் தீவு மீதும் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் அங்குள்ள இராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பாதையாக உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் பாரசீக வளைகுடாவில் ஏராளமான கப்பல்கள் தங்களது பயணத்தை தொடர முடியாமல் தவித்து வருகின்றன. இதையடுத்து கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகம் உலகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை தடுக்கக்கூடாது என்று அமெரிக்கா எச்சரித்து வருகின்றது. இதற்கிடையே ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியதாவது: ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடவில்லை. உண்மையில் அந்த ஜலசந்தி திறந்தே இருக்கின்றது. இது எங்கள் எதிரிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த முக்கிய கடல் பாதை மூடப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் கப்பல்கள் சுதந்திரமாக கடந்து செல்லலாம். பாதுகாப்பு கவலைகள் காரணமாக பல கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1968 மயிலாய் படுகொலைகள்.
பெண்கள் குழந்தைகள் உட்பட 350 முதல் 500 வரையிலான வியட்நாமியர்கள் அமெரிக்க படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1978 இத்தாலியின் முன்னாள் பிரதமர் அல்டோ மோரோ கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார். 1989 எகிப்தில் 4400 ஆண்டு பழமையான மம்மி கிசாவின் பெரிய பிரமிட் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. 2014 கிரிமியாவில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய பொது வாக்கெடுப்பில் உக்ரைனில் இருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் இணைய பெரும்பான்மையானோர் வாக்களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.